மானு ஆமைக்கிட்ட நாம் ரேஸ் போகலாமான்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு ஆமை சரி ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரேஸ் போனாங்களாம். ரேஸ் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே மானு வேகமாக ஓடி போய் வின் பண்ணவும் செஞ்சிருச்சான். ஆமை ரொம்ப ஃபீல் பண்ணிருச்சான். இந்த ஸ்டோரியோடைய இன்னொரு டைமென்ஷனை இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு அழகான காட்டில் வாழ்ந்துட்டுருக்க மானும் ஆமையும் பற்றின ஸ்டோரி தான் இது. மானு ஆமைக்கிட்ட நம்ம 2 பேரும் ரேஸ் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு ஆமை என்ன சொல்லிச்சுன்னா, வேண்டாம் நான் ரேஸுக்கு வரலை அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த மானு என்ன கேட்டுச்சான், நீ ஏன் என் கூட ரேஸ் வரமாட்டிக்கிற, உனக்கு தோற்றுருவேன்னு பயமா, அதனால தான் நீ வரமாட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே கேட்டுச்சான். ஆனால் இந்த ஆமை என்ன சொல்லிச்சுன்னா, நீ என் கூட ரேஸ் போனால் கண்டிப்பாக நீ தான் வின் பண்ணுவேன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏன்னா உன்னை விட பல மடங்கு ஸ்லோவாக தான் நான் போவேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் அது உனக்கு கூட தெரியும். ஆனால் நான் தண்ணியில் உன்னை விட வேகமாக நீந்துவேன். அப்புறம் ரொம்ப நேரமும் என்னால் தண்ணியிலேயே நீந்திட்டு இருக்கவும் முடியும். ஏன்னா நான் நீர்லேயும் வாழுவேன், நிலத்துலேயும் வாழுவேன். ஆனால் உன்னால் அப்படி இருக்க முடியாது. நீ நிலத்தில் வாழ்கிற ஒரு உயிரினம். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். ஆமை இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் மான் ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். நம்ம ரொம்ப தப்பாக சொல்லிட்டோம். நம்ம ஆமைக்கிட்ட ரேஸ் வரியான்னு கேட்டது நம்மளுடைய முட்டாள்தனம் தான். நாம் இது மாதிரி இனிமேலேருந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ஆமையும் மானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். ஆமை சொன்ன மாதிரி மான் ஒரு நாள் அதோடைய இன்னொரு மான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ரேஸ் போச்சான். 2 பேருமே ஒரே மாதிரி ஸ்பீடாக போனாங்களாம். 2 பேருமே வின் பண்ணவும் செஞ்சிட்டாங்களாம். அப்போ தான் மானுக்கு புரிஞ்சுதான் ஆமை எவ்வளவு சைஸில் சின்னதாக இருந்தாலும் எவ்வளவு பக்குவமாக அறிவாக அழகாக நமக்கு புரிய வச்சிருக்கு அப்படின்றது மானுக்கு புரிஞ்சுதான். மானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான்.